ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பாயில் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று நான் ஃப்ரை பண்ணுற மோமோஸ் போட்டிருந்தோம். இன்றைக்கி பாயில் பண்ணல மோமோஸ் தான் போட்டிருக்குறோம். இது ஆயில் பிடிக்காதவங்க இப்படி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீர் துருவி வச்சுருக்கேன் 100 கிராம் அளவு. பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகளை கரெக்டாக சின்ன குட்டி குட்டியாக அழகாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது நம்ம சாஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இஞ்சி, அப்புறம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டுட்டு க்ரீன் சில்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இது ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன் அதையும் போட்டுட்டு லைட்டாக ரொம்ப கருகாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட் போட்டுப்போம். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கேபேஜ் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுப்போம். இதுக்கு காரத்துக்கு மிளகு பொடியும் சின்ன பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குடமிளகாவும் ஸ்ப்ரிங் ஆனியோட லீஃபையும் போட்டிருக்கோம், அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு நல்லா தாராளமாக மிளகு பொடி போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது ஒரு சில்லி வினிகர், லைட் மைல்டான சில்லி இருக்கும், அதை 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. அப்புறமா டொமேட்டோ கெச்சப், அது ஸ்வீட்டு, இது சில்லி சாஸ், எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கு. தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட் எண்டில் நம்ம கிரைண்டர் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை துருவி வச்சுருக்கதை போட்டு கிண்டிட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம், ஃப்ரை பண்ண வேண்டாம், பஸ் முடிஞ்சுது. இப்போது ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே நான் மைதா மாவு பிசைஞ்சு 1 ஹவருக்கு முன்னாடி வச்சுருக்கேன். அது நேற்று அது போட்டதுனால அதை வீடியோ நான் இப்போ போடலை. அந்த மைதா மாவில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை நம்மளை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம டிசைனில் மோமோஸ் ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். இது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியோ இல்லை ரெக்டாங்கிள் மாதிரியோ அழகாக மோமோஸ் டைப்பில் நம்ம அவங்கவுங்க பிடிச்ச ஷேப்பில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பு. இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் அடிச்சுட்டு இது மாதிரி. இப்போ எல்லாம் ஒவ்வொரு ஷேப்பில் பண்ணி வச்சாச்சு. இது ஷேப் 3. இது ஈவினிங் டீ டைமுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. பசங்களுக்கு காய்கறிகள் எல்லாமே அதில் சேரும். நம்ம இது பாயில் பண்ணி தான் கொடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் ஆயிலும் ரொம்ப கிடையாது. பாருங்கள், எல்லா சேஃப்டியும் ஒன்று செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி பாயில் பாவிக்கிற பாத்திரத்தில் வச்சு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் விட்டுட்டு பாயில் பண்ணி எடுத்தாச்சு. மோமோஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள். அதுக்கு சாஸோ இல்லை மோமோஸ் சட்னியும் ரெடி பண்ணி சாப்பிடலாம். சட்னி ரெசிபி தனியாக போடுறேன், மோமோஸ் சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.